வெல்கம் பேக் டு ஓல்டி ஸ்விட்ச் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு வால்வு ரேடியோ சர்வீஸை பற்றி பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் நோவாசானிக். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது, சின்ன காம்பேக்டாக இருக்குது, ஆனால் நல்ல வெயிட். ஒரு பெரிய வால்வு ரேடியோ எப்படி இருக்கும் அது மாதிரி வெயிட்டாக இருக்குது. இந்த வால்வு ரேடியோ வந்து சர்வீஸுக்காக தெசவலையிலேருந்து ஒரு டாக்டர் கொண்டு வந்தாங்க. ஸோ இது கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோன்னா லைட் மட்டும் ஆன் ஆகும், ஆடியோ எதுவுமே வராது. இதில் EF18 IF வால்வு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதை மாற்றியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா EZ80 அது வந்து ரெக்டிஃபயர் வால்வு சரியில்லைன்றனால தான் அந்த சிஸ்டத்தில் வந்து ஆடியோ எதுவுமே வரல. அதையும் இப்போ போட்டாச்சு. கெப்பாசிட்டர் 33 மைக்ரோஃபாரட் 450 வோல்ட், அதாவது 2 கெப்பாசிட்டர் சேர்த்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் அந்த கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. இன்னொரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இந்த பேண்ட் சுவிட்ச் என்னன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சதுனால அது வந்து இந்த கான்டாக்ட் எல்லாமே சுத்தமாக போயிட்டு அப்புறம் அந்த சுவிட்ச் கிளீனிங் ஆயில் போட்டு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேண்ட் அதாவது பிக்கப் அது இப்போ ஒர்க் ஆகுது. அது மாதிரி இந்த தேர்ட் பேண்ட் ஷார்ட் வேவ் 3 ஒர்க் ஆகுது. ஸோ மற்றதெல்லாம் லைட்டாக இறைச்சல் வருது. ஸோ நம்ம யூஸ் பண்ண மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் இதை செக் பண்ணி காமிக்கிறேன். இதை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வால்வு ரேடியோ கொஞ்சம் மெதுவாக தான் ஆன் ஆகும். நான் இப்போ ஆன் பண்ணுறேன். அந்த ஹம்மிங் சவுண்ட் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இப்போ தான் இது வந்து ஆன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், ஆன் ஆஃப் சுவிட்ச் வித் வால்யூம் கண்ட்ரோல். உள்ளே இருக்க இந்த பெரிய நாப் வந்து டியூனிங், இது வந்து ஃபைன் டியூனிங். ரெண்டும் தனித்தனியாக நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ முதல்ல வந்து ஷார்ட் வேவ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஷார்ட் வேவ் பேண்டில் இருக்குது. இங்கே வந்து ஷார்ட் வேவ் டிரான்ஸ்மிட்டர் நான் ஆன் பண்ணி விட்றேன். இது வந்து இப்போ பாருங்க, இது வந்து ரேடியோ ஸ்டேஷன் பிடிக்கிற மாதிரி தான். நம்ம ஷார்ட் வேவ் ஸ்டேஷன் இங்கே வந்து ஷார்ட் வேவ் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி இந்த பென் டிரைவ்ல உள்ள பாட்டை நம்ம இங்கே ரிசீவ் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பிக்கப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நார்மலாக எல்லா வால்வு ரேடியோலுமே பிக்கப் நல்லா இருக்கும். ஸோ இதுலேயும் பிக்கப் சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ரேடியோ வந்து இது வரைக்கும் யாரும் கலத்தி சர்வீஸ் பண்ணி நாசம் பண்ணலை. அதனால இது வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு. இதை மாதிரி உங்களுக்கும் சர்வீஸ் பண்ணணும்னா நான் இதில் கொடுத்துருக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.